அவர் அந்த பக்கம் போனதும் ஆக்டரை வைவார், நான் அந்த பக்கம் போனதும் டைரக்டரை வைவேன். அதுதான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பு. அது ஒன்ஸ் வி பிகம் ப்ரொஃபஷ்னல்ஸ். இந்த நீங்கள் சொல்கிற இந்த டைரக்டர் ஆக்டர் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இது லவ் பண்ணுற மாதிரி. நீங்கள் யூ மஸ்ட் see a film called Singing in the Rain. Please see the film. Because I saw the film when I did not know cinema. ஸோ சினிமாவை பற்றி ஒரு கதை இருக்குங்கிறதே தெரியாமல் படம் பார்த்தேன். தி டான்சஸ் வர் சூப்பர்ப். தெர் இஸ் ஒன் டான்ஸ் ஃப்ரம் தேட் ஃபிலிம் I copied and asked Kamal to do it in a Hindi film. நீங்கள் please see that film, how it is made. It is all about filmmaking. The hero starts as a stuntman and becomes a hero. That is the silent area. Then dubbing comes. இதெல்லாம் இருக்குது இதில். But the whole film is Singing in the Rain. Number of our top directors have copied portions of Singing in the Rain in their films. That includes even Mani Rathnam. அந்த மணிரத்னம் ஃபிலிமில் கூட இவங்க ஒரு பாட்டை வந்து ரெயினில் வச்சுருப்பார். நான் சொல்கிறது ரொம்ப நாளைக்கு முந்தி ஏர்லி ஃபிலிம். அது வந்து இந்த சிங்கிங் இன் த ரெயினில் அந்த ஹீரோயின் ரெயினில் ஆடுறது ஒன்று இருக்குது. அது இன்சைட் த ஸ்டூடியோ. தி ஹீரோ அண்ட் ஹீரோயின் in the Singing in the Rain பாருங்கள். There is something I want to say. I have seen the film about half a dozen times. ஒரு 5-6 தடவையாவது பார்த்துருப்பேன் அப்போல்லாம். இப்போ அதில் வந்து there are things, minor things. It is not to repeat. But how intelligently they have made a film 50 years back. If you see talent in another man, please accept it. Don't presume that you know better. அவ்வளோதான் the only advice I can. There is something great about that man. எனக்கு அது தெரியாது சார். எனக்கு பீப்புள் அப்ரோச் டு மீ. அது அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் ஹார்ட் ஒர்க். இப்போ கமல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஏர்லி சக்ஸஸ் அஸ் அ சைல்ட் ஸ்டார், ஸ்ரீதரே கூப்பிட்டு அப்பா நீ எல்லாம் நடித்தா சரியாக வராதுப்பா அப்படின்னாரு. அவர் ஸ்ரீதர் 2 பேரை சொன்னார். 2 பேரும் பெரிய ஆளாயிட்டாங்க. கமல் ஒன்று, ஹேமா மாலினி ஒன்று. 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணார். பட்டு இவருக்கு முன்னாடி எனக்கு வந்து மகேந்திரன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரில்லியண்ட் டைரக்டர்னால் ஸ்ரீதர் ஃபார் மீ. ஏன் பாலச்சந்திர சொல்லக்கூடாதா அவரை சொல்லக்கூடாதான்னு கேட்காங்க. அது தேவர் நாட் சினிமா. வெளியிலேருந்து வந்து நான் ஐ மேக் அ ஃபில்ம் அபவுட் லா. தட் இஸ் வாட் ஐ மேட் இன் அ ஃபில்ம். ஐ மேட் IPC 215ன்னு ஒரு படம் எடுத்தேன். NFDC. அது இட் இஸ் ஆல் அபவுட் லா. பட் சினிமான்னா அது இட் இஸ் ஸ்ரீதர். இஃப் யூ see his film, சினிமா லவ் ஹியூமன் எமோஷன்ஸ். சினிமா இஸ் பேசிக்கலி ஹியூமன் எமோஷன்ஸ். அந்த ஹியூமன் எமோஷன்ஸை கரெக்டாக கொண்டு வந்துருப்பார். நெஞ்சம் மறப்பதில்லை அந்த மாதிரி படங்கள்லாம். அபவுட் அ மேன் அண்டர் சர்ஜரி, ஹீ வாண்ட்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் டு மேரி சம்படி எல்ஸ், வென் இன் கேஸ் ஐ டை மேரி சம்படி எல்ஸ் அப்படின்னு ஒரு தீமை படித்து ஒரு படம் எடுப்பார். அப்போல்லாம் அந்த மாதிரி இப்போ எடுத்தால் கூட ஓடாது. லேர்ன் டு டேக் தி ரிஜெக்ஷன் இன் ப்ராப்பர் லைட். நானே ஒரு பெரிய டைரக்டர் ஆகிடுறேன். நீங்கள் என்கிட்ட வர்றீங்க, தம்பி உனக்கெல்லாம் ஆக்டிங்லாம் வராது, எடிட்டிங் போய் பாரு அப்படின்னு சொல்கிறேன். நீ இந்த மனத்தில் அந்த கோபத்தை எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், உனக்கு வராதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கீப் ட்ரைங். இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஹிட் ஃபிலிம் இருக்குது, தனி வரும். அந்த டைரக்டரை பார்த்தேன் கமல் ஃபங்க்ஷனில். அவர் சொன்னார், சார் டெல்லியில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தீங்க 1979. அப்போ நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. எங்கேயோ நிறுத்தி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். முதல்ல இந்த ஃபில்ம் எடுக்கிற கிராமர்னு ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு படம் எடுக்க வாங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்க. அதுதான் சார் செய்தேன். வச்சுருக்கீங்கள ஒரு கிராமர்,
கிராமரை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க, அதுக்கு பதிலாக குப்பை தொட்டியிலேருந்து எடுக்காதுக்கு, மேலேருந்து வரணும். நடிப்புங்கிறது ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒருத்தருக்கு சில டைப் ஆஃப் ஆக்டிங் தான் பிடிக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், ஷீ இஸ் மோர் பாப்புலர் இன் மலையாளம், இது எல்லாத்துலேயும் இருந்தாங்க. தமிழில் ஷீ இஸ் ரெக்கக்னைஸ்ட் அஸ் எ ஸ்டார், பட் சான்சஸ் ரொம்ப கம்மி. இங்கே என்ன வேண்டியது எங்களுக்கு லலிதா, பத்மினி, ராகினி, அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக மலையாளம் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் மலையாளம் ஆர்டிஸ்ட் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல். எம்ஜிஆர் தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல், சிவாஜி இல்லை. நீங்கள் இதில் மனத்து உளைச்சல்லாம் இருக்கக்கூடாது. சிவாஜி இல்லை, எம்ஜிஆர் தான் சக்ஸஸாக இருக்கணும், எம்ஜிஆர் முன்னுக்கு வரணும், சிவாஜி படத்தை நான் பார்க்கப்படாது. அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவேன். அந்த மைண்ட் செட்டு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது பூரா அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போனது, கேரளாவுக்கு போனது, அவங்க டைப் ஆஃப் ஆக்டிங்க்கு நாங்கள் சூட்டபுளாக இருந்திருக்கோம், அவ்வளோதான். உங்கள் டைப் ஆஃப் ஆக்டிங்க்கு அங்கேருந்து வர வேண்டியிருக்கு. இங்கேருந்து யாருமே வரல, இன்னும் கூட வரல. கமலை வேணும்னா நீங்கள் சொல்லலாம், அது நீங்கள் எக்ஸப்ஷன் டு தி ரூலில் சொல்லக்கூடாது. ஜென்ரல் ரூலில் பாருங்கள், யார் வர்றாருன்னு பாருங்கள். வந்தால் எங்கேருந்து அந்த பக்கம் வர்றவங்க இருக்காங்க. இவர் விஜய் சக்ஸஸ்ஃபுல், பேட்டர்னில் சக்ஸஸ்ஃபுல், அந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. பட் வர்றது பூரா வெளியேருந்து வர்றாங்க. வெளியேருந்து வர்றது தான் இங்கே பிடிக்குது, இங்கேருந்து போகிறது தான் அங்கே பிடிக்குது. அப்படித்தான் இருக்கணும். தெர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ப்ராபப்ளி ஐ சூட் தி மலையாளம் திங்கிங். எனக்கு ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் இட் ஈஸியர் டு ஒர்க் வித் தம். அதனால இவரை விட்டுட்டு அங்கே போயிட்டேன். இவர் படமே எடுக்கலையே, எடுத்தால் தானே இங்கே இருக்கலாம். ஒருத்தரை நம்பி நாங்கள் எப்படி பழக்கிறது? நான் கன்னடத்துலேயே அங்கேயே உட்காந்துருந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஃபாதர் ரோல் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அந்த நீடே இல்லையே. ஐ வாஸ் ஹேண்ட்லிங் 2 other சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க ஐ வாஸ் டிப்பிங் இன் டு தி பர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன், சுஹாசினி, எவ்வளோ வேணாலும் எடுத்து பையில் போட்டுக்கலாம். எனக்கு எதுக்கு சார் ஆக்ட் பண்ண போகணும்? லுக் ஆஃப்டர் தம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கோயிங் தேர். அதுக்கப்புறம் மணிரத்னம். அதனால் இதை பார்க்குறதுக்கு எனக்கு சரியாக போச்சு. அங்கே அந்த பக்கம் போகிறதுக்கு தேவையில்லை எனக்கு. தெர் இஸ் எ பெட்டர் ஒர்க் டு பி டன். சார், மணிரத்னம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக வர்றது, கமல் உலகநாயன்னு பேர் வாங்கிறது, சுஹாசினி இன்னொரு கண்ட்ரிக்கு அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மை ஆக்டிங். இல்லை, அண்ணா ஃபேமிலியில் நான் முதல்ல சொன்ன பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவ்வளோ பெரிய சினிமா பிரபலியங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணவங்களோட ஃபேமிலியில் அவருடைய பேரன் நந்தனுக்கு மட்டும் சினிமாவுடைய எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை. சினிமாவை பிடிக்காதுன்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சனாக தான் அந்த வாப்பன். பிரில்லியன்ட் பாய். அண்ணாட்ட சொல்லுவேன், அண்ணா இதை விட பொக்கிஷன் ஹாசினிக்கும் மணிரத்னத்துக்கும் வேறு ஒன்றுமே இல்லை, இப்படி ஒரு பையன் இருக்கிறது. ஸோ பாருங்கள், இந்த அட்மாஸ்பியரில் இருந்தும் கூட ஒருத்தருக்கு சினிமாவை பற்றின இந்த விதமான விருப்பமாக ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஏலியன் மாதிரி இருப்பாப்ல அந்த வீட்டில். இது எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள் நினச்சி பாருங்கள். அண்ணாட்ட தான் கேட்கணும் நீங்கள். அது he is doing his doctorate on world religions. இந்தியாவுக்கு வந்தால் he will go and visit all temples, new old temples எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு, synagogues, churches எல்லாம் படித்து, it is learning, it's a process. And when he was 15 he wrote a thesis on Marxism, the counters of Marxism Leninism. It was released by Prakash Karat in Coimbatore. The joke was, this fellow will go in Mani Rathnam's car, get down in the road, go to the communist office and work there. Free work. They refused to give him a job. No, you are a minor, we cannot give. If you do not teach communism to minors, how will you think that you can promote your party?
We won't pay you. No, you don't have to pay me. I'll be there. So he was there. Finally met Prakash Karat. He sat and discussed everything with him. And there was a national conference in Coimbatore. They have asked him to come. You come to the conference. He came and I booked him a flight to Coimbatore. And he went there. Residency hotel எல்லாருக்கும் ரூம் போட்டு எல்லாம் பேக்கெல்லாம் தூக்கி கொண்டு போய் வச்சு ஃபாரின் டெலிகேட்ஸ் எம்பிஸ் எல்லாம் வர்றாங்கல்ல, எல்லாருக்கும் பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து செல்லில் என்னை கூப்பிட்டு, see, the problem is communists have not, the party has not got a room for me. What do I do now? I know the proprietor of the hotel. I will ask him to talk to him now. I talked to him and he said that Charu's grandson is there. Give him my room. He stayed in the residency Appasami's personal room and he was working. காலையில் இருந்ததும் கான்ஃபரன்ஸுக்கு ஒருத்தரும் பையை தூக்கி காரில் வச்சு எல்லாரையும் அனுப்பிச்சு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு he comes back and stays in the hotel owner's personal room. வாட் இஸ் லிட்ரேச்சர்னு பெரிய இஷ்யூ வந்துடும். நானும் நிறைய படிச்சிருக்கேன், ஒன்றும் மண்டையில் ஏறலையே. படிக்கிறது மண்டையில் ஏறணும். எனக்கெல்லாம் தோஸ் டேஸ் ஐ ரீட் ஒன்லி க்ரைம் லிட்ரேச்சர், எல்லாம் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் இதுதானே படிச்சிருக்கேன். லவ் ஸ்டோரிஸ் டிட் நாட் அப்பீல் டு மீ. என் ஒய்ஃப் கேட்டால் பூரா எனிட் பிளைட்டன் படிச்சிருப்பாங்க. I read Peter Chinese novels. It's all detective. ஏன்னா ஐம் கனெக்டட் டு க்ரைம். ஸோ அதனால் நீங்கள் லிட்ரேச்சர் நிறைய படிக்கணும். என்ன படிக்கணுங்கிறது ஆல் அண்ட் சண்ட்ரி. ரீட் எனிதிங் தட் யூ கேன் ரீட். இவர் நல்லா எழுதலை, அவர் நல்லா எழுதலை, அவருக்கு கிராமர் இல்லை, இவருக்கு அது இல்லை. And about writing, I will tell you, I have been writing on the Facebook for the last, from 1997. Writing on the Facebook every day in English. There were no readers. Last year, I started writing in Tamil. From last year, it's more than about 20,000 people who read my page. Why? You know how it happens? Sit and think about it. All people who read English can also write English, right? All people who read Tamil also write in English, not in Tamil. Quantity தான். You don't write, தமிழில் எதுவுமே எழுதுறதில்ல. எந்த அப்ளிகேஷன் தமிழில் எழுதுனீங்க? அது எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் எவன் என்ன எழுதினாலும் தமிழில் பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு. யூ டோன்ட் கம்பேர் யுவர் ரைட்டிங். வென் யூ ரீட் இங்கிலீஷ், தி ரைட்டர் ஷுட் பி பெட்டர் தேன் யூ. யூ லுக் ஃபார் Shakespeare, look for Milton, look for a brilliant writer. Any average writer like me appear below your level when you read English. When you read Tamil, எவனாவது 4 வார்த்தையை ஒழுங்காக செயினாக போட்டு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி கொடுத்தான்னா ஓகே, பிகாஸ் யூ ஆர் நாட் ரைட்டிங் இட். நோபடி டேக்ஸ் டு ரைட்டிங் இன் தமிழ். அதனால் தே ஆர் ஏபிள் டு see. Like film makers do not see films. It's only people outside films, they see the films. அந்த மாதிரி. ஸோ ரீடு என்னெல்லாம் படிக்கணும்னு கணக்குள்ள. ரீட் எவ்ரிதிங். இல்லாததை கேட்குறீங்களே, அது முடியாதுங்க. இட்ஸ் தட் ஆல்சோ இஸ் a learning process. I done it well அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. அதாவது ஐ ரிமெம்பர், இவரோட போய் ஒரு படம் பார்த்தேன், எப்படி இருக்குன்னான்னு கேட்டார். நடிப்பில் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணல, என்ன தெரியுது சார்? ஞாபகம் இருக்கா? கும்பகோணத்தில் போய் பார்த்தோம் அந்த ஆர்ட்டு. கும்பகோணத்தில். ஐ டோல்ட் தட் மை வைஃப் வாஸ் born in that place. அங்கே படம் பார்த்தோம். இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறீங்களே, வாட் இஸ் தி எஃபெக்ட்னா? நடிப்பை இம்ப்ரூவ் பண்ணவே இல்லையேண்ணா
அப்படின்னு. அது என்னுடைய தப்பு இல்லை, அவருடைய தப்பு. இன்னொரு படம் அவர் எடுத்திருந்தா நான் அது இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஆனால் அண்ணாவுக்கு சார் அலகினஸ்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணுவாங்க அண்ணாவோட. எஸ் இல்லையா, தட் இஸ் ட்ரூ. சார் அலகினஸ், சார் அலகினஸ். வென் தி ஃபில்ம் உதிரிப்பூக்கள் வாஸ் ரிலீஸ்ட், ஹிந்துவில் ஒரு ரைட்டப், எ நியூ ஆக்டர் லுக்கிங் லைக் அலகனேஸ், சார் அலகினஸ் சார் அலகனேஸ் ஹஸ் கம் டு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா எவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பாருங்கள். அதுதான் சந்தோஷம். இந்த தாடியை பார்த்து கொடுத்துட்டாங்க இல்லையா, அதான் அந்த சந்தோஷம். அந்த நேரத்துக்கு அவ்வளோதான். அதுதான். நீங்கள் என்ன வேணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. பணம் வேணும்னா சரி, கமர்ஷியல் சினிமா எடுங்க. பணம் வேண்டாம் அப்படின்னா புதிய சிந்தனையில் ஏதாவது எடுத்து முடியுங்க, பட்டினி கிடங்க. அதுதானே சார். இப்போ நான்லாம் பட்டினி கிடக்கல, யாரோ இருக்காங்க எனக்கு சோறு போடுறதுக்கு. அப்படி தான். நான் ஒன்றும் பெரிய சம்பாதிக்க போகல. ஈவன் ஆஸ் அ லாயர் ஐ ஹவ் நாட் பாதர்ட் அபவுட் மணி. ஒய் டு யூ பாதர் அபவுட் மணி? 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் சார். எது ஒய் டு யூ நீட் அபவுட்? இல்லை, கமர்ஷியல் சினிமாவும் எல்லாமே, கமர்ஷியல் சினிமா எல்லாமே ஜெயிக்குங்கிறதுக்கும் ஒரு அத்தாரிட்டி இல்லை, நிச்சயம் இல்லை. இல்லை, ஒரு அவருக்கு ஒன்றும் சொல்லிடுறேன். கேபியோட நான் இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். அப்போ கேட்டாங்க பாலச்சந்தரை, சார் அதே கமல்ஹாசன் அதே ரஜினிகாந்தை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்க, இவர் எஸ்பி முத்துராமன் படம் வைக்கிறது 3 மடங்கு அதிகம் வைக்குது உங்களை விட, அது ஏன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு இருக்கும்போது, அது நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு தான் அவர் வக்கீலை கூப்பிட்டு வந்திருக்கேன் என் கூட, அவர் சொல்லுவார் அப்படின்னார். அவர் கூடவே இருப்பேன். நான் ஒன்றும் இல்லையா, இவர் கவிதை எழுதுகிறாரு. ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு பாலச்சந்தர் மூளை, இவ்வளோதான் செலவு. அவர் கருவாடு மாதிரி. அது எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அதுக்கு எடுக்கணும் கருவாடு. அந்த கருவாடு எப்படி வரும் தெரியுமா? கடலில் போய் மீன் பிடிக்கணும், அதை கொண்டு வந்து காய வைக்கணும், அதுக்கப்புறம் உப்பு போட்டு எல்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும், அப்புறம் தான் அந்த கருவாடை விற்க முடியும். இவர் ஒரு பேப்பரில் கவிதை எழுதி விற்றுட்டு போடுவார். இவர் படம் கவிதை மாதிரி தான் விற்கும், அவருடைய படம் கருவாடு மாதிரி தான் விற்கும். சாப்பாடு. குட் கொஸ்டின். அதே சமயம் அண்ணா வந்து கவிஞர் கண்ணாசனுடைய நெருங்கின ஃப்ரெண்டு. அவருடைய கவிதைகள் ரொம்ப எல்லாருக்கும் புரிஞ்சது, எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் ஜனரஞ்சகமாக இருக்கு இல்லையா. அவருடைய பாடல்கள் திரைப்பாடல்கள், இசை இல்லை. அதை எப்படி அண்ணா டிஃபைன் பண்ணுறான்னு கேளுங்க. இல்லை, அவர் நான் எப்போவுமே இவரை பற்றி சொல்லும்போது அவர் எனக்கு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லுவேன். கிளாஸ்மேட்னு நான் சொல்லுவேன். ஒரே ஒரு விளக்க மாத்திரம் சொல்கிறேன். அவருடைய கவிதையை பாடல்களை திரைப்பட பாடல்களை சொல்கிறது அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, அவ்வளவு தமிழ் எனக்கு கிடையாது. ஆனால் அந்த அப்பீல் ரொம்ப இருக்கும். வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இது எழுதுறதுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? எல்லாம் என்ன எழுதினாலும் அதில் இருக்கும். ஒரு முறை ஒரே ஒரு கதை சொல்கிறேன் அவர்கிட்ட. அந்த கிளாஸ்மேட்டாக போகிறது, சாரை உட்கார வந்துடுறேன், இதை முடிச்சுட்டு வர்றேன்ட்டு கண்ணப்பன்ட்ட சொல்கிற பாட்டை முடிச்சுட்டு, அம்பிட்டு தாண்டா இந்த பாட்டு அப்படின்னு முடித்தார். நான் என்ன எழுதியிருக்கேன் படின்னா, அவன் அம்பிட்டு தாண்டா இந்த பாட்டையும் படித்தான். பார்த்தியா, அம்புத்தாண்டா இந்த பாட்டையும் படிக்கிறான் அவன் அப்படின்னாரு. சார் அந்த கடைசியில் என்ன மறுபடி படிக்க சொல்லுங்கள், இந்த அம்புத்தாண்டா விட்டு பாட்டை விட்டுருக்க, அடுத்த லைனை படிக்க சொல்லுங்கள். என்ன அது என்னன்னு இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ அது அவ்வளவு நீங்கள் எப்பவும் எழுதுகிற மாதிரி இல்லை. இங்கே வாடா மாற்றிடுவோம் அந்த லைனை, கண்ணப்பா வா மாற்றிடுவோம், சாரு சொல்கிறான் அப்படின்னாரு. இன்னும் நான் சொல்கிறதுக்காக மாற்றுறீங்க? ஏண்டா கவிஞனாடா சினிமா பார்க்க வர்றேன், நீ தானே வர்ற? அந்த ப்ரில்லியன்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்குது. எப்பா ஓ மாதிரி ஆள் தானே சினிமா பார்க்க வர்றேன், கவிஞனாக வர்றேன் சினிமாவுக்கு இன்னும் மாற்றினேன். இது என்ன இப்படி பண்ணுறேன்? இருப்பா ஒரு கதை சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு சிற்பி சிலை செதுக்கிட்டு இருந்தான்னா, அந்த பக்கம் ஒரு இவர் ஷூ மேக்கர் தாண்டி போகிறது, இந்த காலில் இந்த வாரெல்லாம் சரியாக செதுக்கலை,
அப்படின்னு சொன்னான். வாப்பா சொல்லுன்னு அப்புறம் செதுக்குனா முடிஞ்ச அப்புறம் அந்த மூக்கு போட்டுன்னு அது தட்டான்ட்ட கேட்டுக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னான். அது மாதிரி தான்ப்பா மூக்கு போட்டு வந்து இவர் ஷூமேக்கர் கேனாட் கரெக்ட் தட் அப்படின்னு சொல்லுவார். இது ஸ்பான்டேனியஸாக வருது அவருக்கு. இந்த கதை வந்து எங்கேயும் நான் கேட்டதில்லை, வேறு யாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கல, ஆனால் அவருக்கு வருது அது கதையா. தட் இஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஆனால் ஒன்றும் கிரேட் மேன். இல்லை, யூ ஆர் அபவுட் ரைட். Advocacy needs knowledge of most things. You have to read about photograph because a witness will be a photographer. You will have to cross-examine. Then you will have to read medicine because a doctor will be a witness. And you must be sure about handwriting, the links in handwriting, because you may have to cross-examine a handwriting expert in forgery cases. அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் எல்லா நாலேஜும் உள்ளவங்க will be more successful than others. Because if you take Mani Rathnam, seems to have knowledge on most of these things. He is an MBA who has studied almost everything, including the cost of making and the selling the film. அது ஒரு எக்ஸ்ட்ரா இல்லை. மற்ற பேரெல்லாம் டைரக்ட்லாம் படத்தை கொடுத்துட்டு யார்கிட்டையா கொடுத்துட்டு போகிறான். He is not making film for others. He is doing it himself. It's not easy for a director to make a film for himself. That is a talent by itself. Matching the commercial aspect of it along with the artistic ability. அது கொஞ்சம் ரெண்டும் தெரிஞ்சது ரேரிட்டி தான். உங்கள் கேள்வி சரியில்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. புரியலைன்னு வேணும்னா போய் சொல்லலாம். அது ஈஸியஸ்ட் வே. எல்லோரும் தான் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, இந்த படத்தில் உதிரி பூக்கள் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்குறான் பாருங்கள். அது பூரா போய் புரியலையாமல் என்ன சொல்ல வந்தீங்கன்னு புரியாமையாக கேட்குறான். பிடிக்கலை. இது ஒரு என்ன சொல்ல வர்றீங்கன்னு ஒன்று கேட்பாங்க பார்த்தீங்களா. என்ன மெசேஜ் சொல்கிறீங்க, என்ன மெசேஜ் சொல்ல வர்றீங்க. படம் எடுத்திருக்கேன், என்ன மெசேஜ் சொல்கிறோன்னு. அது ஒரு பழைய டைரக்டர் சொன்னான், மெசேஜ் அனுப்புறதா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போவேன், ஏன்டா படம் எடுக்கிறேன். நான் சொல்லலை, ஒரு பெரிய ஹாலிவுட் டைரக்டர் சொன்னான். சார், தி பேசிக் ப்ளஷர் இஸ் மைண்ட். தேங்க்யூ ஃபார் inviting me and asking me to speak to you. It's an honor. Thank you.